அனைவருக்கும் மைத்ரா மேக்ஸின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கிளாக்ஸம். கிளாக்ஸம் எங்க வருது அப்படின்னா ரீசனிங்ல 10 மார்க்ல 10 கொஸ்டின்ல இதுவும் ஒரு கொஸ்டின் வரலாம், வராமலும் போகலாம். அது அவங்க கேட்குறவங்கள மனநிலை பொறுத்தது. சாதாரணங்க கிளாக்ஸம்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. கிளாக்ஸம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நான் டைப்பாக பிரிச்சிருக்கேன் பாருங்க. பேசிக்கான கான்செப்ட்ஸ், அதாவது இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா கோணம் கேட்கலாம், எதிர்கோணம் கேட்கலாம், ஒன்றை ஒன்று எப்போ மேற்பொருந்துன்னு கேட்கலாம், எப்போ செங்கோணம் வரும்னு கேட்கலாம், எப்போ நேர்கோடு வரும்னு கேட்கலாம், எப்போ செங்கோணம் வரும்னு கேட்கலாம், எப்போ திசை வகைகள் வரும்னு கேட்கலாம். இதை தாண்டி கடிகாரம் ஸ்லோவாக சுற்றுச்சுன்னா எப்போ சரியான நேரத்தை காட்டும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதை தாண்டி வேறு எதுவும் போகாதுங்க. ரொம்ப வாங்க நம்ம சம்ஸ் பார்த்துருவோம். சாதாரணங்க, ரொம்ப எளிமையானது. கடிகாரம் எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்குங்க. வட்ட வடிவம். ஒரு வட்டத்தில் அடைபடுற கோணம் எவ்வளோ? 360. இது எல்லாருக்குமே தெரியும். கடிகாரம் எப்படி இருக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை சொல்லணும் அப்படின்னு கூட அவசியமே இல்லை. 360 டிகிரி. ஒரு கடிகாரம் பெரிய முள்ள ஒரு சுற்றுச்சுன்னா எவ்வளோ? 60 நிமிஷம். 60 நிமிஷம் தான் 360 டிகிரி. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ ஒரு நிமிஷம்னா என்ன? 60 எட்டுன்னு இங்கே வகுத்துட்டோம்னா ஒரு நிமிஷம் 6 டிகிரி. 5ஆல் பெருக்குனா பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு 30 டிகிரி. 15 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து கோடு இது வரையும் வந்துச்சுன்னா இது 15 நிமிஷம். 15 நிமிஷம் தான் என்னது? 90 டிகிரி. அரை மணி நேரம் பாருங்கள். 90 + 90 180 நேரம். 1 மணி நேரம் 360. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எங்கேயும் யூஸ் ஆக போகிறதில்ல, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க, எப்போ பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் 12 மணி நேரத்தில், கடிகாரத்தில் இருக்குது 12 மணி நேரம் தான், அதனால தான் 12 வச்சு நம்ம சொல்கிறோம். எப்போ ஒன்று தொடும் அப்படின்னா 11 முறை தொடும், ஒரு முறை மட்டும் தொடாது. எப்போ அப்படின்னா கடிகாரத்தில் 11 மணிலேருந்து 12 மணி வரையும், 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள ஒரு முறை கூட தொடாது, சின்ன முள்ளும் பெரிய முள்ளும். அதனால் எத்தனை முறை மட்டும் வருது? 11 முறை வருது. அப்புறம் செங்கோணம், எத்தனை செங்கோணம் 12 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணம் வரும் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கணும். 22 முறை செங்கோணம் ஏற்படும். சரி, எப்போ ஏற்படாது அப்படின்னா 3 மணிலேருந்து 3:30 மணி வரையும், 8 மணிலேருந்து நான் திருப்பி எழுதியிருக்கேன், 8 மணிலேருந்து 8:30 மணி வரையும். இந்த 2 டைம் வராது. அப்போ 2 டைம் கழிச்சிட்டோம். நம்ம 12 மணி நேரத்தில் எத்தனை கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கு பாரு, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரும். 12 மணி நேரத்தில் 22 முறை வரும். எப்போ 2 டைம் வராதுன்னா 3லேருந்து 3:30 மணி வரையும் வராது, 8லேருந்து 8:30 மணி வரையும் ஏற்படாது. எது? செங்கோணம் ஏற்படாது. ஒரு நாளைக்கு 44 முறை வரும். 12 மணி நேரத்தில் 22 முறை வரும். சரி, எப்போ நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. நேர்கோடு இங்கே பாருங்கள், இதுவும் இது ஒன்றை ஒன்று தொடும். ஒன்று எப்போ தொடும்னா 11 முறை தொடும். நேர்கோடும் எப்போ நேர்கோடும் அமையும் அப்படின்னு கேட்டாங்களா, அதுவும் 11 முறை தான். எப்போ அமையாது அப்படின்னு கேட்குறாங்க. 6 மணிலேருந்து 7 மணி வரையும் நேர்கோட்டில் அமையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 11லேருந்து 12 மணிக்குள்ள ஒன்று தொடாது. 6லேருந்து 7 மணி வரை நேர்கோட்டில் அமையாது. இது 11 முறை. எத்தனை முறை ஒரு நாளைக்கு நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 முறை. இதை மட்டும், இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சம்மு போட போயிடலாம். சம்மு வாங்க. கோணம் கண்டுபிடிக்கிறது, டைப் 1 கோணம் கண்டுபிடிக்கிறது. கோணம் கண்டுபிடிக்கிறதுலாம் சாதாரணங்க. ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4:30 மணிக்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க. 30 இந்த ஃபஸ்ட்டு அவர், 30 பெருக்கல் அவர் மைனஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது. மைனஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா 11/2 இன்ட்டு மினிட். இதுக்கு மாடுலஸ் போடுறாங்க. நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சாலும் சரி, தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு பெரிய இதுலேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க. இல்லை எனக்கு ஃபார்முலா தான் வேணும் அப்படின்னா இப்படி எழுதிக்கங்க. 11/2 பெருக்கல் மினிட் மைனஸ் 30 பெருக்கல் அவர்.
இதுதான் ஃபார்முலா. நான் எப்படி சொல்லித்தரேன் அப்படின்னா, அவரை 30ஆல் பெருக்கிடுவோம். 30 நாலு 120ன்னு வந்துருச்சு. மினிட் 30. 11/2 பெருக்கல் 30 15. 15 பெருக்கல் 11. இங்கே பாருங்க, 11ஆல் பெருக்கிறது 5 5 1 கூட்டினா 6 1 165. எதுங்க பெருசு? 165 பெருசு. 165 மைனஸ் 120 கழிச்சோம்னா எவ்வளோ வந்துருச்சு? 45. அப்போ எவ்வளோ டிகிரி? 45 டிகிரி. சரி, 6:45க்கு கோணம் கேட்குறாங்க. சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் 6 மணி 45. நம்ம என்ன பண்ணுவோம்? மணியை எதால் பெருக்குவோம்? மணியை 6 எதால் பெருக்குவோம்? 30ஆல் பெருக்குவோம். 6 பெருக்கல் 30. 6 30 எவ்வளோ? 180. நிமிஷத்தை என்ன பண்ணுவோம்? நம்ம 11/2ஆல் பெருக்குவோம். 2ன்னு வந்துருச்சு. எல்லாம் புள்ளியில் வரும். புள்ளியில் வருது பாருங்க. 22.5. 225 11ஆல் பெருக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோம். 5 11ஆல் பெருக்குனா பாருங்க. 5 5 2 7 2 2 4 இந்த 2க்கு 2 கடைசியில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம். 247.5 மைனஸ் 180. எது பெருசோ அதில் கழிச்சிட்டோம். 5 7 6. அப்போ ஆன்சர் என்னதுங்க? 67.5 டிகிரி. ரொம்ப ரொம்ப சாதாரணங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணம். பெருசாக கஷ்டப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை இதில். வாங்க அடுத்தது எதிர்கோணம். கோணம் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே தான் எதிர்கோணம். கோணம் கண்டுபிடிச்சிட்டு 360 கழிச்சிட்டோம்னா, ஏன் 360 கழிக்கணும்னா ஒரு வட்டத்தில் இருக்கிற கோணம் 360 கழிச்சிட்டா வந்துச்சு. 10:25 மணிக்கு பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே ஏற்படும் எதிர்கோணம் காண்க. இதான் கொஷினு. சரி, நம்ம என்ன பண்ணோம்? 30 பெருக்கல் அவர் எவ்வளோ? 30 பெருக்கல் 10. எனக்கு அவருக்கு தெரியல. இதை 30ஆல் பெருக்குங்க, இதை 11/2ஆல் பெருக்குங்க, அவ்வளோதான். 300. 25 பெருக்கல் 11/2. இங்கே பாருங்க. 2 2 4 2 10. இப்போ 125 11ஆல் பெருக்குனா என்ன வருது பாருங்க? 5 5 2 7 3 137.5 கழிக்கணும். அப்போதான் கோணம் கிடைக்கும். 10ல் 5 போச்சுன்னா 5 9 இருக்கும். 2 இங்கே 9 இருக்கும். 6 இங்கே 2 தான் இருக்கும். 2ல் 1 போச்சுன்னா 162.5. கோணம் கேட்டால் தான் 162.5 டிகிரி. எதிர்கோணம் கேட்டிருக்காங்க. எதிர்கோணம் எதிலேருந்து கழிக்கணும்? நம்ம 360லிருந்து 162.50 கழிக்கணும். 5 இங்கே 9 7 இங்கே 5 தான் இருக்கும். 15 9 இங்கே 2 தான் இருக்கும். அப்போ ஆன்சரு 197.5 டிகிரி. இதுதான் எதிர்கோணம். கோணமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எதிர்கோணமும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதே மாதிரி இருக்கிற இன்னொரு சமம் பார்த்துரும். 6:10க்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையே உள்ள எதிர்கோணம் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 30 பெருக்கல் 6 3 18 180. 10 எதால் பெருக்கணும்? 11/2ஆல் பெருக்கணும். 2 10 அடிபடுற மாதிரி வந்துடுச்சு. இது 55. இப்போ 180லேருந்து எது பெருசோ பெருசுலேருந்து சின்னதை கழிச்சிடணும். 135. 360ல் 135. ஏன் 360ல் 135 கழிக்கிறோம்? 360 தான் மொத்த வட்டத்தில் இருக்கிற கோணம். நம்ம எதிர்கோணம் கண்டுபிடிக்கிறோம். கோணம் கண்டுபிடிச்சிட்டு 360லேருந்து கழிக்கிறோம். 5 தான் இருக்கும். 2 இங்கே 225 டிகிரி. 225 டிகிரி. இதோட இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஒன்றை ஒன்று எப்போ மேற் பொருந்தும்? அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று எத்தனை தடவை வரும் அப்படின்னு, எப்போ எந்த டைமில் வரும்னு கேட்குறாங்க. ஒன்றை ஒன்று மேற் பொருந்தும். நம்ம பார்த்தோம்.
1 1 எப்போ மேற்பொருந்தும்? இங்க பாருங்க. சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றை ஒன்று எத்தனை முறை தொடும்னா 11 முறை தொடும்னு பார்த்தோம். அதையே வச்சுக்குவோம். அதை வச்சுட்டே இது போட்டுடலாம் பாருங்க. 12 மணி நேரம் மொத்தம். அதில் எத்தனை முறை ஒன்றுக்கு ஒன்று மேற்பொருந்தும்? 1 1 தொடும், 11 மணி நேரம். இதுதான் ஃபார்முலா. 12 மணி நேரம் 11 முறை. ஒன்றை ஒன்று மேற்பொருந்தா ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்துக்கோங்க. பெரிய முள் 7க்கு நேரம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 35ன்னு சொல்லுவோமா? 35. பெரிய முள் 7க்கு நேரம் வந்துச்சுன்னா 35 சொல்லுவோம். அதுவும் எனக்கு இது புரியாது சார் அப்படின்னா 7 5ஆல் பெருக்காங்க. 7 5 35. 7 5 35. இப்போ அடித்தோம்னா ஆன்சருங்க. இந்த முதல்ல இருக்கிறத எடுத்துக்கணும். முதல்ல இருக்கிறது பெரிய முள், அதுக்கு நேரம் வந்துச்சுன்னா நம்ம என்ன டைம் சொல்லுவோமோ அதை எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இது பெருக்குனா எவ்வளோ வருது பாருங்கள். 10 35 350, 2 35 70. இப்போ 420 வகுத்தல் 11. 11ஆல் வகுக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. 420 11ஆல் வகுத்தோம்னா 3 11 33 90. 8 11 88, மீதி 2. அப்போ ஆன்சர் எழுத போகிறோம். 7 மணி 38 நிமிஷம் 2/11 நொடியில் ரெண்டுமே ஒன்றை ஒன்று மேற்பொருந்தும். இது எப்படிங்க நம்ம எழுதுவோம்? 38 இது ஃபஸ்ட் எழுதுவோம், 2வது இது எழுதுவோம், 3வது இது எழுதுவோம். இது பேசிக் கான்செப்ட். சரி, அடுத்தது 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் எப்போ ஒன்றுக்கு ஒன்று மேற்பொருந்தும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ மொத்தம் 12 மணி நேரம், அதில் 11 மணி நேரத்தில் ஒன்றை ஒன்று மேற்பொருந்தும். அதாவது 1 1 தொடும். ஃபஸ்ட்டு இருக்கிறது 4. இந்த 4க்கு நேராக பெரிய முள்ளுச்சுன்னா எவ்வளோ? 4 5 20 வகுத்தோம்னா ஆன்சர் வந்து பெருக்கி வகுத்தோம்னா ஆன்சர் வந்து 2 12 24 240 வகுத்தல் 11. 240 11ஆல் வகுத்தோம்னா என்ன வருது பாருங்கள். 2 11 22, மீதி 20. ஓர் 11 11, மீதி 9. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 4 மணி 2 9/11 வினாடியில் ஒன்றுக்கு ஒன்று மேற்பொருள். முடிஞ்சிடுச்சுங்களா? இதோட இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நேர்கோடு. நேர்கோட்டில் எப்படி அமையும்? 9 மணிக்கும் 10 மணிக்கு இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் எதிரே நேர்கோட்டில் நிற்கும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நேர்கோட்டில் இருக்கும்? நம்ம முன்னாடியே பார்த்தோம். 12 மணி நேரத்தில் 11 முறை வரும். எந்த மணி நேரத்தில் வராது? 6லேருந்து 7 மணிக்குள்ளே, 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நேர்கோட்டில் வராது. அது 6 மணிக்கும் 7 மணிக்குள்ளே. சரி, இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற மணி எடுத்துக்கணும். 9 நேர்கோடு. சரி, இங்கே 3 இருக்கும், இங்கே தான் 9 இருக்கும். இது நேர்கோடுனா நேராக போட்டுக்கோங்க. 9க்கு நேராக என்ன இருக்குது? 3. இதுக்கும் அதே மினிட் தாங்க ஃபார்முலா. இந்த 3க்கு நேராக பெரிய முள் இருந்துச்சுன்னா எவ்வளோ? 12/11 பெருக்கல் 15. 10 15 150, 2 15 30, 180/11. 180 11ஆல் வகுத்தா என்ன வருது பாருங்க. ஓர் 11 11, மீதி 7 70. 6 11 66, மீதி 4. அப்போ என்ன வருது பாருங்க. 9 மணி 16 நிமிஷம் 4/11 செகண்டில் ஒன்றுக்கு ஒன்று மேற்பொருள். சரி, ஒன்றுக்கு ஒன்று நேர்கோட்டில் அமையும். அடுத்தது வந்துடுங்க. 8 மணிக்கும் 9 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. வாங்க நம்ம எப்படி பார்ப்போம். 12/11 பெருக்கல் மினிட். 8 எங்கே இருக்கும்? இங்கே 6, இங்கே 7, இங்கே 8, இங்கே 9, இங்கே 3, இங்கே 12, இங்கே 5, இங்கே 4, இங்கே 2, இங்கே 1. 9க்கு நேராக 3, 8க்கு 7க்கு நேராக 1, 8க்கு நேராக என்ன இருக்கும் பாருங்க 2. இப்போ 8க்கு நேராக என்ன இருக்குதோ அந்த கோடு போட்டுக்கணும். அதை மறந்துடக்கூடாது. நேர்கோட்டில் அமையணும்னா 12/11 பெருக்கல் மினிட் 2, 2 5 10. இப்போ 110. சரி,
120/11. 120 11ஆல் வகுத்தோம்னா என்ன வருது பாருங்க, ஓர் 11 11, மீதி 1 0. அப்போ 8 மணி 10 10/11. ஏன் இங்கே 10 போட்டோம்? 10 11 110, மீதி 10 இருக்குது. அதனால் 8 மணி 10 10/11 வினாடியில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் இருக்கு. இதோட முடிஞ்சிச்சுங்க இது. அடுத்தது செங்கோணம். செங்கோணம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? 12 மணி நேரத்துக்கு 22 முறை ஏற்படும். எப்போ இருந்து எப்போ எது வரைக்கும் ஏற்படாது? கடிகாரத்தில் 3 மணிலேருந்து 3:30 மணி வரையும், 8 மணிலேருந்து 8:30 மணி வரையும் செங்கோணம் அமையாது. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அப்படின்னு 12 மணி நேரத்துக்கு 22 டைமு, ஒரு நாளைக்கு 44 முறை வரும். இதெல்லாம் கேள்வியாக வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லேருந்து 2 மணிக்குள்ள எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் செங்கோணத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க நம்ம போட்டுருவோம். இந்த கணக்கு எப்படி போட்டுருவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு படத்தை போட்டுக்கோங்க. ஏன் படம் போடுறோம் அப்படின்னா 1:30 மணி 1:30 மணி பெரிய முள் 6 இருக்கும். சின்ன முள் 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும். இப்படி தானே இருக்கும். சரி, 1:30 மணிலேருந்து 2 மணினா இந்த முள் எந்த பக்கம் சுத்தம்? இந்த முள் இந்த பக்கம் தான் சுத்தம். இங்கே வரும் பெரிய முள். இப்போ இதில் தான் செங்கோணம் எப்போ வரும்னு கேட்குறாங்க. நம்ம எழுதிக்குவோம். 7 8 9 10 11. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே 12, இங்கே பாருங்கள் படத்தை நல்லா போட்டுக்கோங்க. இது வரையும் சுத்தம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? படத்தை நல்லா நம்ம மாற்றி போட்டுக்கோம். ஏன் மாற்றி போடுறோன்றது இப்போ சொல்கிற பாருங்க. இது வரையும் சுத்தன்றது தெரிஞ்சுக்கங்க. ஒரு மணி இங்கே 2 மணி, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7, இங்கே 8, இங்கே 9 10 11 12. இதான் இருக்குது. ஒரு மணிக்கு நேராக ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த அரை கால் எது வந்தாலும் இப்படி எழுதுக்காங்க. 1:30 மணி இந்த பக்கம் தான் சுற்றுது. எந்த பக்கம் சுற்றுது நம்மளுக்கு தெரியும்? இந்த பக்கம் தான் சுற்றுது நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது ஒரு மணிக்கு நேராக ஒரு கோடு போட்டோம். இதில் செங்கோணம் எங்கே வரும்னு பாருங்கள். எனக்கு அதுவும் கண்டுபிடிக்க தெரியாதுன்னா இந்த 2 நம்பர் அடிச்சிருங்க. இந்த பக்கம் 2 நம்பரு, இந்த பக்கம் 2 நம்பர் அடித்தா நடுவில் இருக்கிறது தான் செங்கோணத்தை ஏற்படுத்தும். இதுக்கும் அதே ஃபார்முலா தான். 12/11 பெருக்கல் மினிட். ஒரே ஃபார்முலாவில் எல்லாம் போட்டுடலாம். இந்த 10 மட்டும் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த முள் எந்த பக்கம் சுற்றுதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இது தப்பாக போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். இல்லை இந்த கணக்கு புரியலாம். அடுத்ததும் இதே மாதிரி ஒரு கணக்கு இருக்குது, அதில் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ 12/11 பெருக்கல் 10க்கு நேராக முள் வந்துச்சுன்னா என்னது? 50. 12 50 எவ்வளோங்க? 10 50 500, 2 50 100, 600/11. 600 11ஆல் வகுத்தா என்ன வருது பாருங்கள். 5 11 55, மீதி 50, 4 11. அப்போ ஆன்சரு 1 மணி 54 நிமிஷம் 6/11. இப்போ பெருக்கி பார்த்துருவோம். 4 1 கரெக்டு. 1 மணி 54 நிமிஷம் 6/11. சரி, இங்கே எனக்கு இது புரியல சார் அப்படின்னா அடுத்த கணக்கு இங்கே பாருங்கள். அடுத்தது 6 மணிக்கும் 6:30க்கும் இடையில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்போ செங்கோணத்தில் அமையன்றாங்க. ஃபஸ்ட்டு படம் தான் போட்டுக்கணும். இதுக்கு 12 12 6 1 2 3 4 5 7 8 9 10 11. சரி வாங்க இப்போ பார்ப்போம். 6 மணிக்கு நேராக என்ன இருக்குது? 12. இதுதான் நேர்கோடு நம்ம போட சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு எந்த பக்கம் சுத்தம்? 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த பக்கம் தான் சுத்தம். அப்போ நம்ம கோடு எப்படி போடணும்? இந்த பக்கம் 2 நம்பர் விட்டுறணும், இந்த பக்கம் 2 நம்பர் விட்டுறணும். நேராக இருக்கிறது கோடு போட்டுரும்.
இப்படி தானே போட்டோம், அப்படி தான் போட்டோம். இப்போ 12/11 பெருக்கல் 3 3 5 15 10 15 100 150 2 15 10 15 150 2 15 30 180/11 180 11 வகுத்தா ஒவ்வொரு 11 11 மீதி 7 6 11 66 மீதி 4. அப்போ 6 மணி 16 4/11 நிமிஷத்தில் செங்கோணம் ஏற்படும். எவ்வளோதாங்க செங்கோணம். செங்கோணம் கண்டுபிடிச்சிட்டோம், நேர்கோடு கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்றை ஒன்று மேற்பொருந்தது கண்டுபிடிச்சிட்டோம், கோணம் கண்டுபிடிச்சோம், எதிர்கோணம் கண்டுபிடிச்சோம். இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, கண்ணாடி பிரதிபலிப்பு திசை வகைகள். கண்ணாடி பிரதிபலிப்புன்னு ஒன்று இருக்குங்க, ரொம்ப சாதாரணங்க. ஒரு கடிகாரத்தில் கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம் 9:30 அப்படின்னா அதன் உண்மை கடிகாரத்தில் 9:30 காட்டுது. கண்ணாடி பிரதிபலிப்பு என்ன நேரம் என்னன்னு கேட்டாங்கன்னா 12 மணி நேரத்துக்கு நம்ம எப்படி எழுதுவோம், 11 மணி 60 நிமிஷம் எழுதுவோம். கடிகாரத்தில் இருக்கிறதே 12 மணி நேரம் தான், 11 மணி 60 நிமிஷம்னு எழுதுவோம். அதுலேருந்து எதை கழிக்கிறோம், நம்ம 9:30 கழிங்க. கொடுத்துருக்கிற நேரத்தை கழிச்சா ஆன்சருங்க. அப்போ என்ன காட்டும் நேரம் 2 மணி 30 நிமிஷம்னு காட்டும். சரி, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கணக்கு அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு கடிகாரத்தின் பிரதிபலிப்பு நேரம் 2:45ன்னு கொடுத்துட்டாங்க. அதன் உண்மையான நேரம் என்னன்னு கேட்குறாங்க. உண்மையான நேரம்னா இது எதுலேருந்து கழிச்சிருப்பாங்க, 11 மணி 60 நிமிஷத்துலேருந்து 2:45 கழிச்சிருப்பாங்க. எதை கழிச்சா 2:45 வரும்னு கேட்குறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணலாம், இது வேணும். அப்போ இதுலேருந்து இதை என்ன பண்ணால் போதும், இதையும் கூட்டினா இது வரணும். அப்போ எது கூட்டினா 11:60 வரும் இது கூட அப்படின்றத பார்த்துக்கும். எதை கூட்டினா வரும், இதுக்கு அதே மாதிரி கழிச்சிருவோமா. 11:60 கழிச்சா எவ்வளோ வரும் பாருங்க, 15. 10ல் 5 போச்சுன்னா 5 தான் இருக்கும், 15. 9 15. இல்லை நான் போட்ட தப்பு அப்படின்னா இங்கே பாருங்க, 9 15 கூட 2:45 கூட்டுங்க. 0 6 11 வந்துருச்சா. கூட்டினா 11:60 வரணும். இதுலேருந்து ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இதுக்கப்புறம் இன்னும் ஒன்றே ஒன்று தான், திசை வகைகள். லாஸ்ட்டு இங்கே பாருங்க, ரொம்ப எளிமைங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. 5:30 மணிக்கு சிறிய முள் எந்த திசையை நோக்கி நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 5:30 மணி பெரிய முள் கரெக்டாக 6 இருக்கும், சின்ன முள் 5க்கும் 6க்கும் மத்தியில் தான் இருக்கும். சரி, இப்படி போட்டுக்கோங்க. இது எந்த திசைங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வடக்கு, இது தெற்கு, இது எது கிழக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. சரி, இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு இருக்குது, எதுக்கு மத்தியில் இருக்குது. அப்போ ஆன்சரு தென்கிழக்கு. சாதாரணம் முடிஞ்சிச்சு. 6 மணிக்கு பெரிய முள் எந்த திசையை நோக்கி நிற்கும், 6 மணி. சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் எதை நோக்கி இருக்கும், கரெக்டாக எதை நோக்கி இருக்கும், இந்த பக்கம் தான் என்ன திசை, இது வடக்கு நோக்கிய திசை. இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லா வீடியோவும் நம்ம போடுறோங்க யூடியூப்பில். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இது எல்லா ரீசனிங் கிளாஸும் நம்ம போட போகிறோம் பாருங்கள். அடுத்தது கேலண்டர்ஸ் நம்ம போட போகிறோங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். ஏதாவது ஆக்கப்பூர்வமான கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.